யுஎஸ்ஏல விதிக்கப்பட்டிருக்க இந்த கூடுதல் வரியால அமெரிக்க எம்பிக்கள் ட்ரம்ப்புக்கு ஒரு பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நிலை ட்ரம்ப்புக்கு மாறுமா? அவர் திரும்பவும் இந்த வரி விதிப்பை குறைப்பாரா சார்? அதாவது இது ஒரு கஷ்டமான செயல் அவர் செய்கிறது. இந்தியாவில் 50% வரி போட்டது ஒரு நட்பு முறையாக செயல் வழி இல்லாமல் செய்கிறார். ஆனால் அது தப்பான வழி. இருந்தாலும் எல்லாரோட போராட்டம், அது இல்லாமல் ஒரு மாகாணத்தில் முழுதும் போராட்டங்கள் நடத்துவாங்க. அந்த நடத்த சொல்ல செயல்முறைகள் ஒரு கூட்டக்குழு அமைப்பு பண்ணி அதுக்கு செயல் பண்ணுவாங்க. அது இல்லாமல் சீனாவில் 200% போட்டிருக்காங்க. இது தேவையில்லாத வரி. அவங்க தான் இருக்கிறதுலே அவங்க மேனுஃபேக்சரிங்கில் நிறைய இருக்காங்க. இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் அமெரிக்காவோட பல கம்பெனி அமெரிக்காவில் இருக்குது, இது சீனாவில் இருக்குது நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட். அதுவே அவங்களுக்கு தடையாயிடும். ஸோ என்ன பொருள் நீடு இருக்கோ அந்த நீடான பொருளுக்கு தடை விதிக்கிறாங்க. அந்த நீடான பொருளுக்கு தேவையானப்போ நிறைய உற்பத்திகள் நமக்கு அடிபட்டுரும். நிறைய பார்த்திங்கன்னா நமக்கு டெக்ஸ்டைல்ஸ், அப்புறம் லெதர் பிஸ்னஸ், அது இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய இறால், அதாவது இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய இறால் பிஸ்னஸ், அது நிறைய தேங்கிடும். இந்த தேங்கிடுச்சுனால் ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படும். அது இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ் சில வழிகள் சில காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம். அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த காம்பனன்ட்ஸ்லாம் வரி அதிகமாக சொல்ல என்ன ஆகிடும்னா விலை ஏறும். ரெண்டாவது அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த செயல்முறைகள் உலக நாடுகள் முழுதுமே எதிர்ப்புகள் தெரிவிக்கும். அதுக்கான வழிகள் நம்ம கண்ட்ரி மட்டும் இல்லாமல் சீனா கண்ட்ரி இல்லாமல் யூரோப்பியன் அதர் முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில் இதை பண்ண போகிறார். ஸோ இதை பண்ண சொல்ல எல்லாமே எதிரொலிக்க போகுது. அந்த எதிரொலிக்கப்போ இவரோட வேகம் குறையும். ஆனால் இது கண்டிப்பாக இவங்க செயல்பாட்டில் இது போட்டாலும் இது குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தான் நல்லது. அப்படி இல்லைன்னா வேர்ல்டில் எல்லா கண்ட்ரிக்குமே ஒரு குழப்பங்கள் ஏற்படும், டேக்ஸ் ப்ராப்ளம் ஏற்படும், ஷேர் மார்க்கெட் ரொம்ப சரியும். இந்த ஷேர் மார்க்கெட் எதிர்பார்க்காத ஒரு சரிவை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அவங்க பண்ணுறாங்க. எல்லாமே இந்தியாவோட எக்கனாமிக்கை ரொம்ப குறைக்கணுன்ற ஒரு ஐடியா தான் இது பண்ணுறது. ஆனால் இருந்தாலும் முடியாது. இந்தியா வேறு வழியை எடுத்துன்னு வரும், வேறு செயல்பாடு பண்ணோம். அது இல்லாமல் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் யூரோப்பியன் போயிடும், இல்லை அதர் இந்தோனேஷியா அந்த மாதிரி போய் இந்தோனேஷியாவிலேருந்து அதர் கண்ட்ரிக்கு சப்ளை அவர்களுக்கு பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரூட் நமக்கு இருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அதனால் சைனான்னு பெரிய சப்போர்ட் நமக்கு கொடுக்கும். அதுக்கான வழிகள் வரிசையில் நம்ம நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், ரஷ்யா அதுக்கு மேலே சப்போர்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய வழிகள் இருக்குது. ஆனால் இவங்க பண்ணுறது ஒரு பெரிய ஆபத்து அவருக்கே ஏற்படும். மாகாணங்கள் முறையில் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த பிரச்சனையை மூலிமா சிலதெல்லாம் தடுப்பு போடுறது அவருக்கு நல்லது அப்படின்றத சொல்கிறேன்.